உங்க நிம்மதியை தொலைச்சிட்டீங்க வச்சுக்கோங்களேன், அந்த சம்பாதிச்ச பணத்துக்கு என்ன மரியாதை? அதை சம்பாதிக்காமலே இருந்திருக்கலாமே. அப்போ எதை நீங்க இழக்கக்கூடாது தெரியுமா? உங்க வாழ்க்கையில ரொம்ப ஜாலியா இருக்கணும், ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். ஸோ பீஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் யுவர் லைஃப். அந்த அமைதி, நிம்மதி. அப்போ நேர்மையான வழியில நிறைய வழிகள் இருக்கு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்கு. இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நான் இன்னைக்கு பார்க்குறேன், மக்கள் ஒரு சாரார் 100 ரூபாய் காசு, 50 ரூபாய் காசு சம்பாதிக்கிறதுக்கு கடுமையா சிரமப்படுறாங்க. ஆனா நான் ஸ்ரீலங்கா போயிருந்தேன், ரிஸ்க் எடுத்து தான் போயிருந்தேன், என் பணத்தை செலவு பண்ணி போயிருந்தேன். நான் போனதுனாலதான் எனக்கு வித்தியாசமான மனிதர்களுடைய தொடர்பு கிடைச்சது. அங்க எனக்கு ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பீப்புளை நான் பார்க்க முடிஞ்சது. அவங்க வாரத்துக்கே சில பேர் பல லட்சங்களை சம்பாதிக்கிறாங்க, அதுல சிலர் கோடிகளை சம்பாதிக்கிறாங்க. அப்ப இவங்களும் மனுஷங்க தானே, இவங்களால முடிஞ்சது ஏன் நம்மளால முடியல? உடனே சுருண்டுவாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றவங்கலாம், ஐயோ எங்களை பார்த்தாவே ஓடுறாங்க. ஓகே ஃபைன், இதனால என்ன ஆக போகுது? நீங்க அதெல்லாம் விட்டுட்டு எப்படி அப்ரோச் பண்றது? அதாவது ஒரு புல்டோசரை கூட கொடுத்தா நீங்க விற்க தெரியணும், அப்படி நீங்க ரெடி ஆயிடணும். அந்த பேச்சாற்றல் அப்படி நீங்க வளர்த்துக்கணும். You have to develop your communication skills. It's very very important. நான் டக்குன்னு ஒரு ஆர்டிஸ்ட் கூட பேசினா கூட கிளியரா நான் கான்செப்டை சொல்லிட்டு கரெக்டா உள்ள வர மாதிரி பண்ணிடுவேன். வள குழப்பட அதெல்லாம் கிடையாது. இதுதான், இது வந்தா சூப்பர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும். அதனால உங்க நிம்மதியை தொலைக்கிற எந்த ஒரு விஷயம், பணம் சம்பாதிச்சிருக்கலாம், நீங்க ஏகப்பட்ட பணம் சம்பாதிச்சிருக்கலாம், ஆனா அந்த நிம்மதியை தொலைத்து விட்டு அந்த பணம் உங்களுக்கு வருகிறது என்றால் அந்த பணமே வேணாம். ஏன்னா அதன் மூலமாக உங்களுக்கு மனதின் மூலமாக தான் இங்க எல்லா மனுஷனுக்கும் வியாதி வருது, பிபி ஏறுது, பலவிதமான நோய்கள் மனம் சார்ந்துதான் இந்த நோய்களா உருவாகுது. அப்போ நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும், நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும். அப்பதான் உங்க குடும்பம், உங்களுடைய குழந்தைகள் எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்க. ஏன்னா குடும்பத்தோடைய தலைவன் நீங்க, இறைவன் நீங்க. நீங்களாம் எவ்வளவு பொறுப்பா இருக்கணும். ஆனா ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சி. பல பேருக்கு 6 அடி வளர்ந்துடுறாங்க, ஆனா அறிவு மட்டும் வளரவே இல்லை கடைசி வரைக்கும். அப்போ அவனை நம்பி குடும்பம் இருக்கு. எத்தனை பேரை நான் பார்க்குறேன், எத்தனை அப்போ என்ன செய்யணும்? ஒரு சிலரை நம்ம மாற்ற முடியும், சிலர் முயற்சி பண்ணணும், பயிற்சி பண்ணணும். பயிற்சி மட்டும் பண்ணிட்டே இருக்கக்கூடாது, பயிற்சி பண்ணணும், முயற்சி பண்ணணும்.